கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த மாலை வேளையிலும் கூட நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி வந்திருக்கிறோம். நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அதை விளங்கி கொள்ள உணர்வு தாருங்க. வாழ்வதற்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் பல ஆண்டுகளாக கேரக்டர் ஸ்டடி படித்தோம். அப்படின்னா குணாதிசயங்களை படித்தோம். அப்புறம் அது முடிச்சுட்டு சப்ஜெக்ட் ஸ்டடி படிச்சுட்டு இருந்தோம். அதாவது என்னென்ன சப்ஜெக்ட், அன்பு, இரக்கம், இப்படி இதுதான் சப்ஜெக்ட். அதில் நீதிமான் என்கிற சப்ஜெக்ட்லேருந்து நம்ம படிச்சுட்டு வரோம். கிட்டத்தட்ட 37 வாரங்களாக நாம் தியானித்தோம். 38வது வாரமாக நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, ரோமர்கள் நிறுவம் 3வது அதிகாரம் 10ஆம் வசனம், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் நீதிமான் என்று சொல்லக்கூடியவன் ஒருவனும் கிடையாது. சன்மார்க்கன் உண்டு, துன்மார்க்கன் உண்டு, ஆனால் நீதிமான் இல்லை. சன்மார்க்கன் வேறு, துன்மார்க்கன் வேறு, நீதிமான் வேறு. சன்மார்க்கன் என்று சொன்னால் மனசாட்சிப்படி வாழுகிறவன். துன்மார்க்கன் என்றால் மனசாட்சி வித்துட்டவன். அவன் என்ன வேணாலும் செய்வான். அப்படித்தான் முழு உலகம் ஓடுது. அப்படி ஓடும்போது வேதம் சொல்லுது, அந்தபடியே நீதிமான் ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படியானால் அத்தனை பேரும் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் கர்த்தர் என்ன செய்வாரா? நியாயம் தீர்ப்பார் என்று இருக்கிறது. சன்மார்க்கனையும் துன்மார்க்கன் நியாய தீர்ப்பினால நியாயம் தீர்த்து காரியங்களை செய்வார். ஆனால் நீதிமான் ஒருத்தருமே இல்லையே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்ட ஆண்டவர், தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மை ரட்சித்து நம்மை நீதிமானாய் மாற்ற விரும்பினார். அதற்காக பிதாவாகிய தேவன் சொந்த குமாரனை பலியாக்கினார். அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். இப்போ எப்போ ஒரு மனிதன் நீதிமானாய் மாற முடியும்னு சொன்னா, நான் ரொம்ப நல்லவன், நான் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்றதுனால நீதிமான் ஆக போறதில்ல. ஆயக்காரரும் பரிசேன் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் ஜெபாலயத்துக்கு வந்தாங்க ஜெபிக்கிறதுக்கு. பரிசேன் என்ன சொன்னா, ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன், நான் ஆயக்காரனை போலவும் மற்ற பாவிகளை போலவும் இல்லாதபடினால தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு அவனுடைய ஸ்டேஜை சொல்றான். இவன் சன்மார்க்கன். இவன் இதெல்லாம் செஞ்சானா? செஞ்சவன் தான். ஆனா ஆயக்காரன் சொல்லிட்டான், வானத்துக்கு நேரே கண்களை ஏறெடுக்க துணியாமல் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னான். அப்படின்னா தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்தான். ஆண்டோட்ட மனம் திரும்பினா, ஆண்டவரே நான் ஒரு பாவிப்பா, என் மேல கிருபையாயிருங்கன்னு சொன்னான். இயேசு கிறிஸ்து சொல்றார், அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் திரும்பி போனான்னு சொல்லி. சன்மார்க்கன் அவன். யாரு? பரிசேன் சன்மார்க்கன். ஆயக்காரன் ஒரு பாவின்றான். அதான் ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவர், நான் பாவினும். இன்னைக்கு நிறைய பேர், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் ஆண்டவருக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன், அப்படி செய்யறதுனால ஒரு நாள் நீதிமான் ஆக போறதில்ல. இயேசு கிறிஸ்து இடத்துல, நான் ஒரு பாவி ஆண்டவரே, என் பாவங்களெல்லாம் மன்னிங்க, உங்களுடைய இரத்தத்தினால என் பாவத்தை கழுவி சுத்தமாக்குங்கன்னு யார் ஒருவர் கேட்கிறாங்களோ அவங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுது? ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 9ஆம் வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. என்ன சொல்லுது பாருங்க, இப்படி அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னு அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து இடத்துல, நான் ஒரு பாவிப்பா, நான் என் வாழ்க்கையில் இப்படிலாம் பாவம் செஞ்சேன், அக்கிரமம் செஞ்சேன்,
அநியாயம் செஞ்சேன், என் வாழ்க்கையே வித்தியாசமாக இருந்துச்சு, என்னை மன்னிங்க, ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லி யார் மனஸ்தாபப்பட்டு கேட்குறாங்களோ அவங்களை குறித்து வேதம் சொல்லுது, அவருடைய ரத்தம் அவளை நீதிமான ஆக்குறது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம், தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. வேதம் சொல்லுது, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். நம்முடைய நீதியின் கிரியைகளினால் அல்ல. அந்த சன்மா இவன் என்ன செஞ்சான், பரிசேயன் தன்னுடைய நீதியின் கிரியை நினைச்சான், நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அவன் நீதிமான் இல்லைன்ட்டார். அவர் சொல்றாரு, தமது கிருபையினால் தான் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. எப்படி கிருபையினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்று சொல்லி முந்தின வசனம் சொல்லுது, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. நாம் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், ஆண்டவருக்கு அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன் அப்படிலாம் நம்ம சொல்றதுனால அவர் ரட்சிக்கப்படல, இல்ல வாழ்ந்ததுனால ரட்சிக்கல. வேதம் சொல்லுது, தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்ம ரட்சித்தார் சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, அவர் தமது கிருபையினாலே நம்மை நீதிமான்களாக்கினார். அப்படியானால் மனம் திரும்பி பாவங்களிலிருந்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒருவன் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெறும்போது அவர் தேவன் தம்முடைய கிருபையினால் அவனை என்ன பண்றாரு, நீதிமான் ஆக்குகிறார், நீதிமான் ஆக்குகிறார். ஓகே, இந்த நீதிமானை குறித்து தான் கடந்த 37 வாரமா பார்த்தோம். இந்த 38வது வாரம் பார்க்க போறோம். நீதிமானை குறித்து கடந்த வாரம் என்ன பார்த்தோம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 32வது வசனம், மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது. நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது. அப்போ தேவன் அவர்களை நீதிமான்களாக்கி விட்டார், அவர்களிடத்தே ரகசியம் வைத்திருக்கிறார். துன்மார்க்கனுக்கோ சன்மார்க்கனுக்கோ தேவனுடைய ரகசியம் தெரியாது. அப்ப நீதிமான்களோடு தான் அவருடைய ரகசியம் இருக்குது. நீதிமான்களுக்கு தான் அவருடைய ரகசியம் தெரியும். ஏன்னா இவங்க தேவ ஜனங்கள், தேவனால் மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அவரோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள். ஆகவே தேவன் அவர்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி தியானிச்சோம். பலவிதமான ரகசியங்கள் என்ன, நீதிமானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியங்கள் என்ன என்று சொல்லி கடந்த வாரத்தில் தியானித்தோம். ஆனால் என்ன ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டாலும் வேதம் என்ன சொல்கிறது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனம், நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. என்ன சொல்றாரு, சகல ரகசியங்களையும் அறிகிற அறிவு எனக்கு இருந்தாலும், எனக்கு ரகசியம் நிறைய தெரியும், தேவன் எனக்கு ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே, தெரியுது. இந்த ரகசியங்களை நாம் அறிந்திருந்ததுனாலே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அன்பு எனக்கு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. ரகசியம் தெரியுது, நீதிமானா இருக்கிறதுனால ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார். ஓகே, ஆனால் ரகசியங்களை அறிந்த நானும் நீங்களும் அன்புள்ளவங்களா இருக்கணும். அன்புள்ளவங்கன்னு சொன்னா அந்த அதிகாரம் முழுசு நீங்க வாசித்தீங்கன்னா தேவனிடத்தில் உள்ள அன்பைத்தான் சொல்லுகிறது, தேவனிடத்தில் உள்ள அன்பை தான் சொல்லுகிறது. கடைசி வசனம் சொல்லும், விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிற இவைகளில் அன்பை பெரிது. நிறைய பேர் சொல்லுவாங்க சகோதர சிநேகத்தில் உள்ளது அன்பை தான் இது சொல்லுது, இந்த அதிகாரம் சொல்லுதுன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவாங்க. ஆனால் இந்த அதிகாரம் அதை சொல்லலை. அப்படின்னா விசுவாசம் நம்பிக்கை அன்பு, விசுவாசம் சகோதரத்தில் வைக்க முடியுமா? இல்லை. நம்பிக்கை வைக்க முடியும்? இல்லை. அதான் விசுவாசமோ நம்பிக்கையோ அன்போ மூன்றும் ஆண்டவர்கிட்ட தான் வைக்கணும். இதில் எது பெருசு? அன்பு பெருசு. இந்த அன்பு இல்லாவிட்டால் நமக்கு என்ன ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தாலும் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த ரகசியம் வேஸ்ட். சரி, இதெல்லாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்தில் நீதிமானுடைய காரியங்களை கொஞ்சம் பார்ப்போம். 34வது சங்கீதம் 21வது வசனம், தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். என்ன சொல்லுது பாருங்க, நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். நீதிமான் யார்?
இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணினவன். இயேசுவோடு சேர்ந்த ஒருவனை யாராவது பகைத்தால் அவன் குற்றவாளியாகி விடுவான். நானும் நீங்களும் தேவனோடு இணைந்தவர்கள், அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், இயேசுவோடு இணைந்தவர்கள். அப்படி இருக்க யாராவது ஒருத்தர் நீதிமானை பகைத்தால் அவன் குற்றவாளி ஆகிடுவான். இன்னைக்கு இந்த மாதிரி வசனம் நம்ம படிச்சிருப்போம், ஆனால் இதெல்லாம் நம்மளை குற்றவாளி ஆக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்கல. நீதிமானை யார் பகைச்சாலும் சரி குற்றவாளி ஆகிடுவாங்களாம். வேதம் என்ன சொல்லுது? ஏன் அப்படின்னா, நீதிமான் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணவன், அவனை குற்றம் சாட்டி நீ வாழ்றதுக்கு எப்படி சரியா இருக்கும்? நீ குற்றவாளி ஆயிடுவாப்பான்றாரு. வேதம் என்ன சொல்லுன்னு பார்ப்போம். வாசிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12ஆம் வசனம். பகை விரோதங்களை எழுப்போம், அன்போ சகல பாவங்களையும் மூடும். எப்படி? நீதிமானை பயக்கிறவன் குற்றவாளியாக. ஆனா ஒருவேளை நீதிமான ஒருத்தன் பகைக்கிறான்னு வச்சுங்க, வேதம் என்ன சொல்லுது? பகை விரோதங்களை எழுப்போம். யார் மேலேயும் அது பகை வச்சிருந்தோன்னா அது விரோதத்தை எழுப்பிக்கிட்டே இருக்கும், விரோதத்தை எழுப்பிட்டே இருக்கும். எனக்கு ஒரு சௌர மேல பிரியம் இல்லை, பகை வச்சிருக்கேன்னு வச்சுங்க, அவன் என்ன செஞ்சாலும் எனக்கு பிரியமா இருக்காது, விரோதம் எழுப்பிட்டு தான் இருக்கும். ஏன்னா அவன் மேல பகைச்சிட்டேன், ஆகையினால எனக்கு அவன் மேல விரோதம் எழுப்பிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு பகை விரோதங்களை எழுப்போம். கவனமா கேட்டுங்க, நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள், குற்றவாளி ஆவார்கள். பகை விரோதங்களை எழுப்பி 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 இன்னும் பகைக்க சொல்லும். ஆனா வேதம் என்ன சொல்லுன்னு பாருங்க, நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். எண்ணாகமம் 14வது அதிகாரம் 17ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றம் உள்ளவர்களை குற்றம் அற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே. என்ன சொல்றீங்க? குற்றம் உள்ளவர்களை. யார் குற்றவாளி? நீதிமானை பயக்கிறவன் குற்றவாளி. குற்றம் உள்ளவனை வேதம் சொல்லுது பாருங்க, குற்றம் அற்றவளாய் விட மாட்டார், குற்றமற்றவளாய் விட மாட்டார். அப்படின்னா தப்பு பண்ணிட்டான், குற்றவாளினா தண்டனை கிடையாது, போப்பா நீ ஒரு தேவனுடைய பிள்ளை போ அப்படின்னு சொல்ல மாட்டாரு. குற்றம் உள்ளவனை என்ன செய்யறாராம்? குற்றமற்றவளாய் விட மாட்டார். அப்படின்னா அதற்கு ஒரு தண்டனை இருக்குங்க, ரொம்ப ஜாக்கிரதை. இப்ப யார் பகைப்பாங்க? நீதிமான்களை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். குற்றவாளி என்ன பண்ணுவாரு? குற்றமற்றவனை நான் விட மாட்டேன், அவன் குற்றவாளி ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுப்பேன்றாரு. இப்போ யார் பகைப்பார்கள் அப்படிங்கிறது முதல்ல பார்ப்போம். நீதிமானை பகைக்கிறவர்கள் யார் முதல்ல பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். ஓகே. நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஓகே. இப்ப என்னவா, நீதிமான்களாகிய நம்மை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார், இப்போ உலகம் உங்களை பகைக்கிறதுன்றார். அப்போ நீதிமான்களை யார் பகைக்கிறாவா? உலகம் பகைக்கும்ன்றார். அப்படின்னா ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த உலகத்தார் நீதிமான்களை பகைப்பார்கள். அவங்க மட்டும்தான் பகைப்பாங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க பகைக்க மாட்டாங்களா? ரட்சிக்கப்பட்டவங்களும் பகைப்பாங்க. நான் அதை பின்னால சொல்றேன். உலகத்தார் ஏன் பகைப்பார்கள் அப்படின்னா, நம்ம உலகத்துல இல்லை, உலகத்துக்குரியவங்கள மாறா நடக்கிறதுனால அவங்க நம்மளை பகைக்கிறாங்க, அவங்க நம்மளை பகைக்கிறாங்க. பகைக்கும் போது வேதம் சொல்லுது, நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள், குற்றவாளியை குற்றமற்றவனாய் விட மாட்டார். குற்றவாளியை குற்றம் செஞ்சாச்சு, இனிமே குற்றவாளியை குற்றம் செஞ்சவனாக நான் எண்ண மாட்டேன், அப்படி விட்டுருவேன். இல்லை, யாரா இருந்தாலும் சரி அவன் குற்றவாளி. ஏன்னா நீதிமான பகைச்சான், அவன் குற்றவாளி, அதனால் அவனுக்குரிய தண்டனை உண்டு அப்படின்றார், அவனுக்குரிய தண்டனை உண்டுன்றார். ஆனா யார் பகைப்பாங்களா நீதிமான்களை? உலகம் பகைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனுடைய மக்கள் அல்லாதவர்கள் நம்மை உலகத்தார்
பகைக்கிறவர்களாய் இருப்பார்கள். அப்படி பகைக்கும் போது அவர்களை குற்றம் அற்றவர்களாய் நான் விட மாட்டேன். அவர்கள் குற்றவாளிகள். நீதிமான்களை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள். நான் அவங்களை குற்றம் இல்லாத மாதிரி விட மாட்டேன், தண்டிப்பேன். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், எஸ்தரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மதாத்தின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். இப்போ அந்த அகாஸ்வேரு ராஜா தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்படி ஆண்டு கொண்டிருக்கும் போது ஆமான் என்னும் ஆகாகியனை, ஆமான் என்பவனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை வைத்தான். அப்போ எல்லா பிரபுக்களையும் விட யார் தான் பெரியவன்? ஆமானை பெரியவனாக்கி விட்டார் ராஜா. கொஞ்சம் கவனமா கேட்டுங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், ஆகிலும் நமக்கு கவனமா கேட்போம். ஆமானை அகாஸ்வேர் ராஜா எல்லா பிரபுக்களை பார்க்கிறோம் மேன்மையா வைத்திட்டான். நெக்ஸ்ட் டு கிங்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு வைத்திட்டான். நடக்கிறத பாருங்க. ஆகையால் ராஜாவின் அரமனை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். சரி, இப்போ யாரு? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த ஆமானை அரண்மனை வாசல் இருக்கிற ராஜாவுடைய ஊழியக்காரர் அத்தனை பேர் ஆமா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயான்னு வணங்குறாங்க. வணங்க வச்சுட்டான். ஏன்? அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஓஹோ, ஏன் வணங்கணும்? ராஜாவுடைய கட்டளை. எனக்கு நெக்ஸ்ட் இருக்கிறான், நான் தான் வச்ச அவனை மேன்மையா, ஆகையினால நீங்க எல்லாரும் அவனை நிச்சயம் வணங்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை போட்டான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை. அடிச்சாடி. ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை. மொர்தெகாய் யாரு? அவன் ஒரு யூதன், தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணின ஒரு யூதன். அவன் தேவனுடைய மனுஷன், அவன் ஒரு நீதிமான். ஆனால் அவனோ இந்த ஆகானியனாகிய ஆமானை வணங்கிறது இல்லை. சட்டம் போட்டிருக்குது, ஆனா கூட நான் வணங்க மாட்டேன் நிக்கிறான். இப்ப நடக்கிற சம்பவத்தை பாருங்க, அடுத்த வசனம். அப்பொழுது ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்போ ராஜாவின் அரண்மனையில இருக்கிற அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆமான் வரும்போது வணக்கையா வணக்கையா வணக்கையான்றாங்க. இவன் வணங்கவே மாட்டேங்கிறான், உட்கார்ந்தவனா தான் இருக்கான். எழும்பவும் மாட்டேங்க, ரெஸ்பெக்டே கொடுக்கறது இல்லை. ஏன்னா இவன் யூதன், அவனும் புறஜாதி, அவன் உலகத்தான், எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டான். ஆனா ராஜா அரண்மனையில் இருக்கவங்க என்ன சொல்றாங்க? யோ அப்படி செய்யாதையா, கட்டாயம் வணங்கணும், வணங்கலன்னு ஆபத்து வரும், நீயே மீற அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவிகொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலைநிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். என்னமா எப்பா, நான் ஏன் வணங்குறது இல்லை? நான் ஒரு யூதன் என்று ஏற்கனவே சொல்லிட்டான். நான் ஒரு யூதன், இவனை நான் வணங்கணும் இல்லை. நான் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் உடன்படிக்கை செய்தவன், என் கூட இருக்கிறார், நான் இவனை வணங்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டான். இப்ப மற்றவங்கலாம் யோசிக்கிறாங்க, இவன் சொன்னது நிக்குமா, கடைசி வரைக்கும் இப்படி இருப்பானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. வாசிங்க. ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவன் ஆனான். என்னவா? இப்போ ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாதை கண்டபோது, ஆமான் யார்? புறஜாதி மனுஷன். மொர்தெகாய் யார்? யூதன், நீதிமான். இப்போ இந்த ஆமானுக்கு எரிச்சல் வந்துருச்சு. என்னடா அது, நம்மளை வணங்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லி நமஸ்கரியாதை கண்டபோது மூர்க்கம் கொண்டுட்டான்.
என்ன நடக்குதுன்னு பாருங்க. அடுத்த வசனம். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. என்னவா? ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். எங்க ஒரே ஒரு மனுஷன் அவனை வணங்கல ஒரே காரணத்துக்காக யூதரை எல்லாம் சங்கரிக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். ஒரே ஒரு யூதன், இவன் அவனை வணங்கல, அவ்வளவுதான். அப்படின்னா யூதர்கள் மேன்மையானவர்கள். அவனே சொல்றான் சேவர்கள்ட்ட, எப்பா இதெல்லாம் நாங்க வணங்குற ஆட்கள் கிடையாது, நம்மால முடியாது. இது யாருக்கு போய் சொல்லிட்டானுங்க? ஆமான் சொல்லிட்டானுங்க. ஆமான் பார்த்தான், யூதர்களே காலி பண்ணிட்டா, யூதர்களே எல்லாரையும் அழிச்சிட்டா அப்படின்னு பிளான் போட்டு ராஜா கிட்ட போய், ஐயா ஒரு விதமான ஜனங்கள் இங்கே பரவி இருக்கிறார்கள், அவர்கள் உங்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதில்லை, அவர்களுடைய நடக்கைகள் விகற்பமாய் இருக்கிறதுன்னு சொல்லி போட்டு விட்டான். அவங்களை இப்படியே விட்டுட்டீங்கன்னா அவங்க நாட்டை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி மொர்தெகாய் மேல இருந்த பகைய முழு யூதர்களையும் காலி பண்ணணுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டான். வேதம் என்ன சொல்லுது? நீதிமானை பயக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். குற்றவாளியை குற்றமற்றவனாக நான் விடமாட்டேன். அவன் குற்றவாளி, நான் குற்றமற்றவனா நான் விடமாட்டேன். இப்ப இந்த ஆமான் மொர்தெகாய காலி பண்ணணுங்கிறதுக்காக 75 அடி உயரமுள்ள ஒரு தூக்கு மரத்தை உண்டாக்கிட்டான். 75 அடி உயரமுள்ள ஒரு தூக்கு மரத்தை உண்டாக்கிட்டான். எப்படியாவது இவனை தூக்கி போட்டணும் அப்படின்னு சொல்லி அடுத்தது ஒரு சட்டம் போட்டான். இத்தனை மாதத்துல இந்த தேதியில யூதர்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படணும்னு சொல்லி சட்டம் போட்டான். இதுக்கு இடையில நடந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எஸ்தர் ராஜாவை கூப்பிட்டான், ஆமானையும் கூப்பிட்டுருந்தான். முதல் நாள் எல்லாம் ஃப்ரீயா நடந்துச்சு அந்த விருந்து. 2வது தடவை கூப்பிட்ட போது ராஜா கேட்டார், உனக்கு என்ன வேணும் கேளு. இல்லை, எங்க ஜனத்தை இவன் அழிக்க நினைக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே, இவனா அப்படின்னு சொல்லி யூத ஜனங்களை அழிக்க நினைக்கிறான் இந்த ஆமான் அப்படின்னு சொன்ன உடனே அவனால தாங்க முடியல. அந்த வார்த்தை கேட்டு பின்னால போயிட்டான், வீட்டுக்கு பின்னால போனான். இந்த சிச்சுவேஷன்ல ராணி உட்கார்ந்திருந்த இருக்கையிலிருந்து எழுப்பிட்டா பாருங்க. அவன் பட்டுன்னு ராணி கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக, எஸ்தர்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அந்த சீட்ல படுத்துட்டான். திடீர்னு ராஜா வந்துச்சான், ஐயோ நான் இருக்கும் போதே என் மனைவியோடு கூட தவறு நடக்க வர்றானா அப்படின்னு சொல்லி உடனே காலி பண்ணிட்டானுங்க. காலி பண்ணி என்ன நடந்துச்சு தெரியுமா? 75 அடி உயரம் உள்ள இந்த தூக்கு மரத்தை ஆமான் நீதிமானுக்கு செய்திருந்தான் தூக்கி போடணும்னு. ஆனால் தேவன், என் நீதிமானாகிய ஏன் ஆளை நீ பகைக்கிறியா? நான் உன்னை குற்றமற்றவனை விட மாட்டேன். நீ குற்றவாளிக்கு தண்டனை உண்டா இல்லையா? தூக்கி போட வச்சிட்டாரு. நீ செஞ்ச தூக்கு மரத்துல நானே உன்னை தூக்கி போட வச்சிடறேன்டான்னு தூக்கி போட வச்சிட்டேன். அருமையானவளே, நானும் நீங்கள் நீதிமான்கள். நம்மளை யார் பகைச்சாலும் கர்த்தர் விட மாட்டாருங்க. ஏன் அவர் விட மாட்டாருன்னா, நாம் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு புருஷன் மனைவி யாரோ தீங்கு செய்ய விரும்பினா புருஷன் சும்மா இருப்பானா? அவனால் சும்மா இருக்க முடியாது. கட்டாயம் பிரச்சனைகள் வரும். அப்படியே நானும் நீங்களும் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினபடினாலே நீதிமான்களாகிய நம்ம எவன் பகைச்சாலும், உலகத்தான் எவனா இருந்தாலும், உங்க கூட வேலை செய்யறவனா இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கலாம், இல்ல உங்க நண்பனா இருக்கலாம், திடீர்னு அவன் பகைச்சுக்கலாம், இல்ல உங்க உறவினர்களா இருந்தாலும் சரி, பகைப்பார்களானால் வேதம் சொல்லுகிறது, நீதிமானை பயக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். குற்றவாளிகளை நான் என்ன பண்ண மாட்டேன்? குற்றம் அற்றவளாய் விட மாட்டேன். இவன் குற்றம் இல்லாதவன் விட்ட மாட்டேன். நிச்சயம் அவன் குற்றவாளிக்கு தக்க தண்டனை அவன் பெற்றே ஆகணும்னு சொல்றார். அருமையானவர்களே, நானும் நீங்களும் நீதிமான்கள். உங்களை என்னையும் பகைக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா என் தேவன் விட மாட்டேன். ஆனா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. பகைக்கிறவனை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. பகைக்கிறவனுக்கு நம்ம நன்மை தான் செய்யணும். அது அவர் சொன்னது. ஆனா
பயக்கிறவனுக்கு தண்டனை கொடுக்குற கர்த்தர். நம்ம போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை இப்படிலாம் பகைச்சு பேசுறான்ப்பா, இப்படிலாம் பகைமை வச்சு என்ன இப்படிலாம் நடத்துறான்ப்பா, அவனுக்கு ஒரு வழி பண்ணுங்க ஆண்டவரே, ஒரு வழி உண்டாக்குங்க ஆண்டவரே, அவன் அப்படிலாம் ஜெபமே பண்ணக்கூடாதுங்க. அப்படி பண்ணக்கூடாது. பகைக்கிறவளை என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கணும். அவன் பசியா இருந்தா சாப்பாடு கொடுக்கணும். ஸோ நம்ம கேரக்டர் இது. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய செஞ்சிருக்கிறோம், ஆண்டவருடைய கேரக்டர் தான் நமக்கு இருக்கணும். ஓகே, அப்படி இருக்க. ஆனா உங்களை என்ன எவன் பகைச்சாலும் சரி சும்மா இருக்க மாட்டாருங்க, சும்மா இருக்கவே மாட்டாரு. நீதிமானை பயக்கிறவன் குற்றவாளி ஆவான், குற்றமுள்ளவனை குற்றமற்றவனாக நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். ஒண்ணு, ஆமான் நீதிமானாகிய மொர்தெகாயை பகைத்தான், தேவ ஜனங்களையும் யூத ஜனங்களையும் பகைத்தான். முடிவில் அவன் தூக்கு மாரத்தில் போடப்பட்டு செத்து போனான். குற்றமற்றவனா நான் விட மாட்டேன்ப்பா, நீ குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவனை தூக்கல் போட வச்சார். ஓகே, இரண்டாவதாக பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள் யூத ஜனங்கள். யூத ஜனங்கள் அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், அவர்கள் நீதிமான்கள். அப்படி அங்கே கொண்டு போகப்பட்டவர்களே துறை மக்கள், ஞானிகள், அழகானவர்கள், குவாலிட்டி உடைய கொஞ்சம் வாலிபர்களை பிடிச்சி போயிட்டான். யாரு? பாபிலோன் சிறை பிடிச்சி போயிட்டான். யூதாவில் வந்து அநேக காரியங்களை எடுத்து போயிட்டு அந்த சிறை பிடிச்சி போயிட்டான் கொஞ்சம் வாலிபர்கள். இதில் ஒரு 4 வாலிபர்களை ஸ்பெசிஃபிக்காக சொல்லி, 1 தானியேல், 2 சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, 4 பேரை சொல்லியிருக்குது. இந்த 4 பேரை குறித்தும் நல்ல சாட்சி, நல்ல சாட்சி. அந்த 3 பேர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ குறித்து வேதம் சொல்லுது, அவங்களுக்கு நெருப்புக்குள்ளே போட்டால் கூட அவங்க வேகலை. அந்த அளவுக்கு கர்த்தர் அவங்க கூட இருந்தார், அந்த அளவுக்கு அவங்க வாழ்ந்தார்கள். இப்போ பாருங்க, வாசிப்போம். தானியேலின் புத்தகம் 6ஆவது அதிகாரம் 1-4 ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும். இப்போ தரியு ராஜா ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு ராஜ்யத்தில் 120 தேசாதிபதிகளை வைத்திருந்தார். அப்போ 120 தேசங்கள் உள்ளதுதான் அந்த பாபிலோன். அந்த 120 தேசத்தை ஆளுகிறதுக்கு தேசாதிபதிகளை வைத்திருந்தான். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். தானியேலோ யூதன், அவனோ சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வந்த அடிமை. ஆனால் இங்கே நடக்கிறதுன்னு இந்த ராஜா என்ன பண்றான்? ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக, எத்தனை தேசாதிபதிகள்? 120 தேசாதிபதிகள். அந்த தேசாதிபதிகள் இவங்கிட்ட வந்து கணக்கு ஒப்பிக்கணும். ஆகவே அந்த தேசாதிபதிகளுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரிவுக்கு நலமாக கண்டது. தரிவு ராஜாவுக்கு இந்த 3 பேர் ஒரு பிரதானிகளை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதுல ஒருத்தன் யாரு? தானியேல். இவன் யாரு? அங்க உள்ளவன், பாபிலோன் தேசத்தில் உள்ளவன் இல்ல, யூதாவில் உள்ளவன் அடிமை. ஆனா இவனை வைக்கணும்னு நினைக்கிறான். இப்போ மத்தவங்களுக்கு தேசாதிபதிகளுக்கு ஆச்சரியமா போச்சு, என்னடா நம்மளை விட்டு வர வைக்கிறாங்கன்னு சொல்லி. இப்ப பாருங்க நடக்கிறது பாருங்க. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இப்போ சூழ்நிலை பாருங்க. இப்ப 3 பிரதானிகள் இருந்தாங்க. அதுல ஒருத்தன் தான் தானியேல்னு 2வது வசனம் சொல்லுது. ஆனா 3வது வசனம் சொல்லுது, இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய்தான். பிரதானிகள் எத்தனை பேர் இருந்தாங்க? 3 பேர். அதுல ஒருத்தன் தான் இவன். 120 தேசாதிபதிகளுக்கும் இவன் தான் பிரதானி. இப்போ இந்த 2 பிரதானியை விட 120 தேசாதிபதிகளை விட இவன் மேம்பட்டவனா மாறிட்டான். ஏன்னா ஒருவனை உயர்த்தவோ தாழ்த்தவோ கர்த்தர் கையில இருக்கு. ஸோ இவனை மேல வச்சுட்டாரு. இப்ப இவனோ ஒரு நீதிமான். என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன பார்த்தாரு ராஜா? அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்குப்பா, அதனால தேசம் முழுமைக்கும் அதிகாரியா இவனைத்தான் ஏற்படுத்தலான்னு ஒரு எண்ணத்தை தேவன் ராஜாவுக்கு கட்டளையிட்டார்.
தரியு ராஜாவுக்கு சொல்லிட்டாரு, இவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்கு. இந்த ஆவியை பெற்ற இவன் நம்ம தேசத்துல பெரிய ஆளாக இருந்தா நம்ம தேசத்துக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லிட்டு தேசம் முழுவதுக்கும் இவன் அதிகாரியா மாத்தணும்னு நினைச்சிட்டான், அதிகாரியா வச்சோன்னு. ஆனால் சும்மா இருப்பாங்களா? சில நேரங்கள் டீ குடிக்கிற இடத்துல போய் நீங்க டீ கேட்டீங்கன்னா, டீ குடிச்ச பிறகு கொஞ்சம் காசு கொடுங்க, எங்கேயோ இருந்து வந்துட்டு எங்க ஊர்ல வந்துட்டு டீ குடிச்சது காசு கேட்கிறியாடா நீ? எங்க இருந்து வந்தவிடா நீ? கேரளா இருந்து வந்தியா? தென்னாட்டுல இருந்து வந்தியா? இப்படி பார்ப்பாங்க. இங்க வந்து இவங்களுக்கு மத்தியில அவங்க மேல ஆதிக்கம் செய்ய முடியாதுன்ற அளவுக்கு அவங்க கேட்பாங்க. அப்படியே இவங்களுக்கு பொறாமம் பிடிச்சிச்சு. தானியேல் மேல ஒரு பொறாம வந்துருச்சு, பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஓஹோ, இப்ப என்ன ஆச்சு? தானியேல் மேல ஒரு பகை. ஏன்னா நாங்க 120 தேசாதிபதிகளும் இந்த தேசத்துல உள்ளவங்க, 2 பிரதானிகளும் இந்த தேசத்துல உள்ளவங்க. இவன் என்ன பெரிய ஆளு? இவனை போய் ராஜ்யத்துக்கு அதிகாரியா மாத்திரன்றாரு. அப்படி இவன் என்ன பெரிய ஆளு? இவனோ யூதன், நீதிமான், தேவன் அவனை உயர்த்த விரும்புகிறார். ஆனால் அவர்களுக்கு இவங்க மேல பொறாமை. இப்ப என்ன செய்ய நினைக்கிறாங்க? தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம், ரீசன் தேடுறாங்க. எப்படா இவனை குற்றப்படுத்தலாம், எப்படி குற்றப்படுத்தலாம்? அப்படியானால் கவனமா கேளுங்க, நீதிமானை பயக்கிறவன் குற்றவாளி ஆவான், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டார். இப்போ அவனை பயக்கிறாங்க. பகைச்சு என்ன பண்றாங்க பாருங்க. ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. என்னவா வேதம் என்ன சொல்றது? அவனை குற்றப்படுத்துவதற்கு முகாந்திரம் தேடி பார்க்கிறாங்க, ஒரு முகாந்திரம் இல்லை. தானியேலோ நீதிமான், அவன் யூதன், அவன் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவன், கர்த்தருக்குரியவன், நீதிமான். இவனை குற்றப்படுத்தி ஒண்ணு இல்லாம ஆகிருக்கலான்னு பார்த்தா இவனை குற்றம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே அவன்கிட்ட காணல. பெர்ஃபெக்டா இருக்கிறான், ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த பொறாமை நிறைஞ்ச இந்த 120 தேசாதிபதிகளும் 2 பிரதானிகளும் அதிகாரிகளும் ஒரு பிளான் போட்டாங்க. இவனை காலி பண்ணிடணும். இவன் வேற எந்த விதத்திலும் நம்ம குற்றம் கண்டுபிடிக்கலாம், குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஒரே விதத்துல கண்டுபிடிக்கலாம். எந்த விஷயத்துல? தேவனை வணங்குற விஷயத்துல கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு ராஜா கிட்ட ஒரு சட்டத்தை ஏற்றி கொண்டு வந்துட்டானுங்க. அந்த 120 தேசாதிபதிகள், பிரதானிகள், அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சட்டத்தை ஏற்றி ராஜா கையெழுத்து போடுங்கன்னு நிக்கிறாங்க. என்ன அந்த சட்டம்? 1 மாதம் அளவும் உம்மை தவிர வேறு எந்த மனிதனை வணங்கக்கூடாது, எந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினால் அப்படிப்பட்டவர்களை சிங்க கவியில் போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்தோம் ஐயா. ஆகவே நீங்க இந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போடுங்க நினைக்கிறாங்க. இது யாருக்கு வச்ச பொறி? தானியேலுக்கு வச்ச பொறி. தானியேலை பகைச்ச அந்த மக்கள் தானியேலை எப்படியாவது காலி பண்ணிடணும், தானியேலை எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி வேற குற்றம் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல, குறையும் கண்டுபிடிக்க முடியல, ஒரு ரீசனையும் ஒன்றும் இல்லை. ஆனால் தேவனுடைய காரியத்துல தான் இவனை குற்றம் கண்டுபிடிக்கலாங்கிறத புரிஞ்சு வச்சுட்டு ராஜாட்ட போய் சட்டத்தை ஏற்ற சொல்லிட்டாங்க. ராஜாவும் நம்மளை இப்படி தூக்கிட்டானுங்கப்பா, நம்மளை 1 மாசம் அளவு வேற கடவுளையோ வேற மனுஷனையோ வணங்கக்கூடாது, நம்மளை தான் வணங்கணும்னு சொல்லிட்டாங்க. அவன் பெருமை பெருசா கையெழுத்த போட்டான். இது தானியேலுக்கு வச்ச பொறின்னு அவனுக்கு தெரியாது. இப்போ தானியேல் ராஜா கையெழுத்து விட்ட போதிலும் தான் முன்பு செய்தபடியே 3 வேளையும் எருசலேமுக்கு நேரே பலகணியை திறந்து வச்சு ஜெபம் பண்ணான்னு இருக்கும். ஏன் எருசலேமுக்கு நேரே பலகணியை திறந்து ஜெபாலயத்தை திறந்து அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது ஒரு ஜெபம் பண்ணுவான். அதுல ஆண்டவரை இந்த ஆலயத்துக்கு நேராக எங்கிருந்து யார் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை நீ கேட்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவான். அதனால பாபிலோன் தேசத்துக்கு போனாலும் இந்த எருசலேம் தேவாலயத்துக்கு நிறைய பலகணி திறந்துட்டான்.
விண்ணப்பம் 3 நேரம் பண்ணிட்டு இருக்கிறவன் ரெகுலரா பண்றான். இப்போ நான் கையெழுத்து போட்ட பிறகு நான் மாட்டிடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நினைச்சு பண்ணல, ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி பிடிச்சானுங்க, கையுமையுமா பிடிச்சானுங்க, கையுமையுமா பிடிச்சானுங்க. இவனோ நீதிமான், அவங்களோ புறஜாதி மக்கள். உலகம் உங்களை பகைக்கும் சொன்னாரா, பகைச்சாங்க. இப்போ அவன் ஜெபம் பண்ணும்போது கையுமையுமா பிடிச்சாங்க. இப்போ உங்களுக்கு கையுமையுமா இப்படி ஜெபம் பண்ணும்போது கையுமையுமா பிடிச்சா என்ன பண்ணிருப்பீங்க? போயா நான் ஜெபமா பண்ணேன், சும்மா வந்தேன், கொசு வச்சு அடிச்சேன், அதுக்குள்ள நீ பிடிச்சி, இப்படித்தான் நம்ம பேசியிருப்போம். ஆனா அவன் ஒண்ணுமே சொல்ல, பிடிச்சு போ. முடிஞ்சது என்ன, நேரே ராஜாட்ட கொண்டு போறாங்க. ராஜா கையெழுத்து விட்டாச்சு. இப்ப அதிகாரிகள் சொல்றாங்க நீங்க கையெழுத்து போட்டாச்சு, இனிமே மேதியருக்கு எல்லாருக்கும் உரியது, நீங்க கையெழுத்து போட்டதுபடி செய்யுங்கன்னு. ராஜாவுக்கு துக்கம் தாங்கல. சரி போப்பா, சாயங்காலம் அனுப்பிச்சாச்சு. பிடிச்சி சாயங்காலம் அனுப்பிச்சிருக்காங்க. ராஜா அடுத்த நாள் காலையிலே அதிகாலையிலே போய் சத்தம் போடுறான், தானியேலே. இந்த ராஜாவுக்கு என்ன விசுவாசம் இருந்துக்கு அந்த தானியேல் மேல? அவன் சொல்றான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் சிங்கங்களின் வாயிலிருந்து உன்னை தப்பிக்க வல்லவராக இருந்தாரா? இன்னும் சிங்க கெபிக்கிட்ட வந்து பார்க்கல, சிங்க கெபிக்கிட்ட வந்து பார்க்கல. சிங்கத்தின் கெபிக்கு பக்கத்துல வரும்போதே வார்த்தை கேட்கிறான், தானியேலே துயர சத்தமாக, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாயிலிருந்து தப்பிக்க வல்லவராக இருந்தாரா? துயர சத்தமா கேட்கிறான். அதுக்கு கீழே இருந்து ஒரு சத்தம் வருது, ராஜாவே நீர் வாழ்க, நான் என் தேவனுக்கு முன்பாய் குற்றமற்றவன், நான் உமக்கு முன்பாய் நீதிகேடு செய்யாதவன். ஆகவே தேவன் தம்முடைய தூதன் அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஒரே தூதன் தான், சிங்கங்கள் ஏராளம், கட்டி போட்டான்னு சொன்னார். உடனே தூக்க சொன்னார். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இவனை எவன்டா பகைச்சவன், எவன் பகைச்சவன், அத்தனை முறையும் கொண்டு வாங்கடா. இப்ப என்ன, நீதிமானை பயக்கிறவன் குற்றவாளியாவன், குற்றமுள்ளவனை குற்றமற்றவனாய் விடமாட்டார். இப்போ இந்த தானியேலாகிய நீதிமானை பகைச்ச இத்தனை வரையும் குற்றம் அற்றவர்களாய் விடாம என்ன பண்ணிட்டா தெரியுமா? வாசிப்போம் 24ஆம் வசனம். தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால், அவன் யாரு? நீதிமான். அவன் மேல குற்றம் சாட்டுறாங்க உலகத்தான். அவனுங்கெல்லாம் பாபிலோன் தேசத்தில் உள்ளவனுங்க குற்றம் சாட்டினானுங்க. தேவன் நீதிமானை பயக்கிறவன் குற்றவாளி ஆவான், குற்றம் உள்ளவன குற்றம் இல்லாதவனா விட மாட்டார். இப்ப பாருங்க, தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுது, தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். குமாரர்களே போட்டாங்க, குமாரத்திகள்லாம் தெருவில் பொங்கடி விட்டாங்க. வேதம் என்ன சொல்லுது? சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. அருமையானே, உலகம் உங்களை பயக்கும், ஆனால் நீதிமானை பயக்கிறவன் குற்றவாளி ஆவான். நீதிமானை பயக்கிற யாரா இருந்தாலும் சரி குற்றவாளி ஆவான். குற்றம் உள்ளவனை நான் குற்றமற்றவனாய் விட மாட்டேன், அவனுக்கு பதில் செய்வேன். இப்போ நீதிமானாகிய தானியேலை பகைச்சதுனால இத்தனை தேசாதிபதிகளும் பிரதானிகளும் அதிகாரிகளும் மனைவிகளும் குமாரரும் சிங்கக்குள்ள போண்டியதாச்சே. ஏன்? நீதிமானை பகைத்தது நிமித்தமாக. அருமையானவர்களே, ஒருவேளை உங்களை நீங்களோ நானோ நீதிமான்கள் உங்களை உலகத்தான் எவனாவது பகைச்சா நம்ம ஒன்றும் செய்யணுங்கிறது இல்லை, மேல இருக்கிற பார்த்துட்டு போயிடுவாரு, மேல இருக்க பார்த்துட்டு போயிரு. வேதம் அனுப்பிச்சது நீதிமானை பகைக்கிறவன் குற்றவாளி ஆவான். அவன் குற்றவாளி ஆயிட்டான், குற்றவாளியா குற்றமற்றவனாய் விட மாட்டார். ஓகே, என்ன ஒரு சம்பவத்தை சொல்றேன். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆவது அதிகாரம் 35. நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் போதும். நீதிமானாகிய ஆபேல் என்று எழுதியிருக்கிறது. இவன் செத்த பிறகு நீதிமானா? அவன் ஆண்டவர் சொல்றாரா முதல்ல நீதிமானா இருந்தானா?
இந்த ரோமன் கத்தோலிக்கில் தான் செத்த பிறகு செயின்ட்னு கொடுப்பாங்க. அதுக்கு முன்னால் செயின்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க, செயின்ட் பட்டம்லாம். ஆனா தேவன் நீதிமானா இருந்ததுனால நீதிமான்றார். அப்போ முதல்ல ஆபேல் எப்படி பட்டவனா இருந்திருக்கலாம்? அன்றைக்கு இருந்தபோது ஆதாமுக்கு 2 பிள்ளைகள் தான் முதல்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் 3ஆவது சேர்த்து பிறந்தான், அதுக்கப்புறம் குமாரத்திகள் பிறந்தாங்கன்னு வச்சுங்க. ஆனா இந்த 2 பேர்ல இவன் யார் நீதிமான்? தேவனுடைய பார்வையில நீதிமான். அவன் தேவனுக்கு முன்னாடி செம்மையா இருந்தான். இப்போ பாருங்களேன் எப்படி அவன் நீதிமானா இருந்தான். அவன் சகோதர அண்ணன் எப்படிப்பட்டவனா இருந்தான் பாருங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமா இருந்தது நிமித்தம் தானே. ஓகே, இப்ப கவனிச்சுங்க. அண்ணன் தம்பி 2 பேரு. ஆனா இதுல காயின் எப்படிப்பட்டவனா இருந்தானா? தன் கிரியைகள் பொல்லாதவைகள். அப்போ காயினுடைய கிரியைகள் பொல்லாதவர்கள், அவன் நீதிமான் அல்ல. ஆனா அதே நேரத்தில் அவனுடைய சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவளா இருந்து அவன் நீதிமானா இருந்தான். இப்ப நீதிமானுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார். இதனால யாருக்கு பகை உண்டாயிற்று? காயினுக்கு ஆபேல் மேலே பகை உண்டாயிற்று. அவன் காணிக்கை ஏத்துக்கிட்டார, என் காணிக்கை ஏத்துக்கலையே அப்படின்னு சொல்லி. ஏங்க, ஏற்றுக்கொண்டவர் தேவன். அவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் ஏன் ஆண்டவரை அவன் காணிக்கை ஏத்துக்கிட்டீங்க, ஏன் காணிக்கை நீங்க ஏன் ஏத்துக்கல அப்படின்னு அவர்கிட்ட கேட்கலாம். ஆனா இவனுக்கோ யார் மேல பகை வருது? தன் சகோதரனாகிய ஆபேல் மேல. ஆபேல் நீதிமான், அவனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகள். இவனோ பொல்லாதவன், பொல்லாத கிரியைகளை செய்வன். அப்படிப்பட்டவன் நீதிமானை பயக்கிறான். என்ன நடந்தது? என்ன நடந்தது? நீதிமானை பயக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். குற்றமுள்ளவனை குற்றமற்றவனாய் நான் விட மாட்டேன். என்ன செஞ்சாருங்க? இந்த காயினை என்னதான் செஞ்சாரு? கொலை செஞ்சிட்டான். நான் குற்றமற்றவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார் பாருங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 11 to 13 வரைக்கும். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஒரு நீதிமானை பகைத்த ஒரு மனுஷன் என்ன ஆயிட்டான்? தேவனால் சபிக்கப்பட்டவனாய் மாறுகிறான். தேவனே அவனை சபிக்கிறார், சபிக்கப்பட்டவனாய் மாறுகிறான். என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்ற. என்ன சொல்றாரு? நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது. என்னங்க சாபம்? நீதிமான பயிர்க்கிறவன் குற்றவாளி. குற்றம் உள்ளவனை நான் குற்றமற்றவனாய் விட மாட்டேன். அவனுக்கு ஏத்த மாதிரி நான் பதில் செஞ்சே அவன். சபிக்கிறாரு. என்ன சபிக்கிறாரு? நீ நிலத்தை பயிரிடும் போது அது இனிமே பலன் கொடுக்காது, பலன் தராது. அதோடு மாத்திரமல்ல, நீ இங்க இருக்கலாமா, அங்க இருக்கலாமா, இங்க இருக்கலாமா, அங்க இருக்கலாம், நிலையற்றவனாய் அலைகிறவனாய் இருப்பாய். நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். எங்க சாபத்தை பாருங்க. எதனால இது? நீதிமானை பகைத்தது நிமித்தம். நீதிமானை பகைத்தது நிமித்தம். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது காயீன் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது சொல்றான். ஐயோ, எனக்கு இட்ட தண்டனை என்னால சகிக்க முடியலையா. இப்படி ஒரு தண்டனையா? ஆமா, நீ நீதிமானை பகைத்தாய். நீதிமானை பகைக்கிறவன் குற்றவாளி ஆவான். குற்றம் உள்ளவனை நான் குற்றமற்றவனாய் விட மாட்டேன். நீதிமானை பகைச்சு கொன்னியே, நான் யார்? நீதிமானுக்காக நிக்கிறவர். இந்த பார், நான் உன்னை சபிக்கிறேன், நீ நிலத்தை பயிரிடும் போது ஒண்ணுமே வராது, சபிக்கப்பட்டிருப்பாய். அவன் சொல்றான், எனக்கு தண்டனை பெருசு ஐயா, என்னால தாங்க முடியல ஐயான்றான். ஏன் இந்த தண்டனை? நீதிமானை பகைத்தது நிமித்தமாக தேவன் நான் தண்டிக்காம விட மாட்டேன்னு சொல்லி தண்டனை கொடுத்தார். 3 பேர் உலகத்தார், 3 பேர் நீதிமான்களை பகைத்தார்கள். நீதிமான்களை பகைக்கிறவர்கள் தண்டனை வரும். நான் சும்மா இருக்க விட மாட்டேன். குற்றவாளி ஆவார்கள்.
3 விதத்துல பார்த்தோம். 1 யாரெல்லாம்? நாமான். 2 பாபிலோன் தேசத்து மக்கள். 3 காயின். இவங்க 3 பேரும் உலகத்தார். இப்ப தேவனுடைய மக்களை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பகைச்சாங்க. தேவன் பார்த்தார், தண்டனை வாங்கிக்கிட்டார். அருமையான சௌர்னே, நீங்களும் நானும் நீதிமான்கள். நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். ஆமென். அவன் ஒருவேளை நமக்கு விரோதமாக பகைக்கலாம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறத பார்த்து நம்மளை பகைக்கலாம். அவன் வேலை ஸ்தலத்திலேயா இருக்கலாம், வெளியிலையா இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம், நம்மளை பகைக்கலாம். ஆனாலும் என் கர்த்தர் நீதிமானை பகைக்கிறவளை நான் குற்றவாளி ஆக்குவேன். குற்றமுள்ளவனை குற்றம் அற்றவனாய் நான் விட மாட்டேன். கட்டாயத்துக்கு தண்டனை உண்டு. ஓகே, இப்போ நீதிமானை பகைக்கிற உலகத்தாரை பார்த்தோம். நீதிமானை பகைச்சா அவனும் குற்றவாளி தானே. நீதிமானை பகைக்கிறவன் அவனும் குற்றவாளி. இப்ப பாருங்க, வாசிங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரம் 27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். சரி, இப்போ நம்ம கிறிஸ்துவின் சரீரம், இயேசு தலை, தனித்தனி எப்படிப்பட்டவங்களா இருக்குமா? யாரு? நீதிமான்கள் எல்லாரும் நம்ம அவயவம், கிறிஸ்துவின் சரீரத்துல அவயவம். ஓகே, என்ன சொல்லுது பாருங்க, வாசிப்போம். எபேசியர் 5வது அதிகாரம் 29 தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. நம்மெல்லாம் சரீரத்துல அவயவம். இந்த கையை இந்த கை பகைக்க முடியுமா? பகைக்க முடியாது. வேதம் என்ன சொல்லுது? தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. அப்படியான ஒரு விசுவாசி அடுத்த விசுவாசியை பகைக்க முடியாது, பகைக்க கூடாது. ஆனா என்ன நடக்குது? நீதிமானை பகைக்கிறவன் குற்றவாளி ஆவான். நானும் நீங்களும் யார் தெரியுமா? சகோதரர்கள், அவயவங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயவங்கள். அப்படி இருக்க இந்த அவயவம் இந்த அவயவத்தை பார்த்து பகைக்குமா? பகைக்கலாம். பகைச்சா அவங்க குற்றவாளி ஆகிடுவாங்க. இப்போ சொந்த மாம்சத்தை பகைக்க கூடாது. நீதிமான பகைக்கிறவன் குற்றவாளி. இப்ப இவன் நீதிமான், இவனும் நீதிமான். சரீரத்தில் அவயவம், ஆண்டவருடைய சரீரம். இப்ப இந்த அவயவம் இந்த நீதிமான பகைச்சா குற்றவாளியா இல்லையா? குற்றவாளி தான். பகைக்கிறதுக்கு ரைட்ஸே கிடையாது. உலகத்தான் பகைச்சான், ஓகே, அவன் பகைக்கிறான், அங்க அவன் குற்றவாளிங்கன்னு சொல்லலாம். ஆனா நீதிமான பகைச்சா? நீங்களும் நானும் அவருடைய சரீரத்தில் அவயவங்க. நீதிமான்கள் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் அவயவங்கள். அப்படி இருக்கும்போது ஒரு அவயவம் அடுத்த அவயத்தை குற்றவாளின்னு சொன்னா ஆண்டவர் விட மாட்டார். குற்றவாளியோ குற்றமற்றவன விடவும் மாட்டார். நான் சொல்றேன் பாருங்க, 2 உதாரணம். சவுல், தாவீது 2 பேரும் தேவனுடைய மக்கள், நீதிமான்கள் தான். தேவனால் மீட்கப்பட்டவர்கள், தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே தாவீதை சவுல் பகைக்கிறான். அவனை பகைச்சு ஈட்டியால குத்தி கொன்னுடலான்னு நிற்கிறான். அதுக்கு காரணம் என்ன? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 சொன்ன வார்த்தை தான். இதுல இருந்தான் பகைமே வந்துச்சு. அவனை பகைக்கிறான். அவனுக்கு 10,000 எனக்கு 1000 அப்படின்னா ராஜாங்க மட்டும்தான் காத்திருக்குதா அப்படின்னு சொல்லி அவன் இவனுக்குள்ள இருந்த பெருமைனால அவன் மேல இருந்த வருத்தத்துல ரொம்ப பகைக்கிறான். அவன் மேல ஈட்டியை தூக்கி எறிகிறான். எத்தனையோ முறையில எத்தனையோ தடவை அந்த நீதிமானாகிய தாவீதை பகைச்சு கொன்னுடன்னு வர்றான். இந்த தாவீதோ பாவம், சரி, நல்ல அருமையான நீதிமான். அவன் நினைச்சிருந்தா கொன்னு இருக்கலாம். அப்படியெல்லாம் சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஒரு நாள் மலை ஜாலதி கழிக்கிறதுக்கு ஒரு குகைக்குள்ள போறான். அங்க வஸ்திரத்தை தூக்கி முள்ளுலையோ பாறையிலையோ போட்டு போயிட்டான். கூட இருந்தவன் சொல்றாங்க, சாவடி, இத தேவன் உன்னுடைய சத்ருவன் கையில ஒப்பு கொடுத்த நாள், சாவடிச்சிரு அப்படின்னு சொல்றான். வேண்டாம்ப்பா, வேண்டாம், நம்ம சாவி கொடுத்து நினைச்சா சாகடிச்சிருக்கலாமா? அடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த நீதிமான, அதாவது அவன் தவறு செய்கிற நீதிமான் தான், நாம் பகைக்கல. தேவனுக்கு உகந்த நீதிமானாகிய தாவீது அந்த நீதிமானை சவுலை, தேவனுக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய சவுலை பகைக்கல. அதுக்கு மாறா
சவுல் இவனை பயக்கிறான். நடந்தது என்ன? நீதிமானை பயக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். அப்புறம் குற்றமுள்ளவனை குற்றமற்றவனாக விடமாட்டார். கடைசி வரைக்கும் பகைச்சிட்டு இருக்காருங்க. கடைசி வரைக்கும் நீதிமானாகிய தாவீதை இந்த சவுல் பகைச்சிட்டே இருக்கான். நடந்தது என்ன? வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் ஜீசஸ் 31வது அதிகாரம் 3-5. சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்தசேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதின் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோட கூட செத்து போனான். தற்கொலை பண்ணிட்டாங்க. தற்கொலை பண்ணிட்டான். நான் தியானிச்சது உங்களுக்கு சொல்றேன். நீதிமானை பயக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். தாவீது ஒரு தவறு செய்யல. அவனுக்கு நன்மை தான் செய்யறான். தீமை செய்ய நினைக்கிற சவுலுக்கு நன்மை தான் செய்ய நினைக்கிறான். ஆனா பகைக்கிறானே சவுல். இந்த தாவீதை பகைக்கிறானே. 2 பேருமே நீதிமான் தான். ஆனால் நீதிமானை பகைக்கிறவன் குற்றவாளி ஆவான். குற்றமுள்ளவனை நான் குற்றமற்றவனை விட மாட்டேன். கடைசியில முடிவு நாண்டுகிட்டு சாக வச்சிட்டேன். அதான் முடிவு. இப்போ இஸ்ரேல் ஜனங்களை மோசையும் ஆரோனும் வழி நடத்திட்டு வர்றாங்க. திடீர்னு சொல்லி எண்ணாகும் 16ஆம் அதிகாரம் 1-4 கோராகு தாத்தான் அபிராம் ஓன் 4 வரும். அங்க சபையில் உள்ள ஒரு 250 விஐபிஸை கூட்டிட்டு வந்துட்டாங்க. மோசைக்கு ஆரோனுக்கு உரமா எழுப்பி நின்று, நீங்க என்ன மோசை என்ன பெரிய ஆளா? நீங்க ஜனத்துக்கு மத்தியில பரிசுத்தவான்கள் இல்லையா? உங்களை பெரிய ஆளா காமிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கூட்டம் கூடி நீங்க ரொம்ப மிஞ்சி போறீங்கன்னு சொல்லி அவதூறா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால? இவனும் யார் தான்? கோராகு யார் தான்? ஒரு லேவியன். அவனுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்குது. உடன்படிக்கை பெட்டியை கவனிக்கிறதெல்லாம் அவன் தான். அவ்வளவு பெரிய பொறுப்பு. ஆனாலும் இவனுக்கு என்னன்னா மோசை மேலும் ஆரோன் மேலும் பகை பகை பகை. அந்த அளவுக்கு ஒரு பகை வச்சிருந்தான். பகைச்சதுனால இத்தனை பேரையும் கூட்டிக்கிட்டு வந்து 250 பேரையும் கூட்டிக்கிட்டு வந்து ஓன் அப்புறம் மற்றவங்க ஒரு 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்து எதிர்த்துட்டான். பெரிய ஆளா நீங்க அப்படின்னு சொல்லி ஏன் சபைக்கு உங்க மேல உங்களை உயர்த்துறீங்க அப்படின்னு கேட்டான். இப்போ மோசையும் ஆரோனும் அப்படின்னு நெடுஞ்சானா விழுந்துட்டாங்க. கர்த்தர் பார்த்தார். நீதிமானை பயக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். இப்ப நடந்த சம்பவத்தை பாருங்க. அவன் மோசை எந்த தப்பும் செய்யல, ஆரோன் எந்த தப்பும் செய்யல. ஆனால் நீதிமான்கள் தான் அவர்கள். கோராகு தாத்தான் அபிராம் ஓன் நீதிமான்கள் தான். அதோடு மாத்திரமல்ல 250 பேரும் நீதிமான்கள் தான். விருத்தசேதனம் பண்ணப்பட்டவர்கள் தான். இந்த மோசையும் ஆரோனும் பாய்ச்சிட்டாங்க. நடந்தது என்ன? வாசிங்க இப்ப எண்ணாகம் 16:31-33. அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவ்வளவுதாங்க. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். இதுக்கு காரணம் என்ன? எங்க நீதிமான பகைச்சாங்க. மோசையும் ஆரோனையும் பகைச்சாங்க. இவங்களும் நீதிமான் தான். நீதிமான பயக்கிறவங்க குற்றவாளி ஆவான். நீங்களும் நானும் நீதிமான்கள் தாங்க. ஆனா கூட இருக்கிற நீதிமான பகைச்சா குற்றவாளி. உங்க கூட இருக்கிற விசுவாசி ஆகிய சௌரிய பகைச்சா குற்றவாளி. விசுவாசி ஆகிய சௌரனை பகைச்சா குற்றவாளி. அவனும் நீதிமான், நீதிமான். நம்ம எல்லாம் ஒரே சரீரத்தில் உள்ளவங்க, அவயவங்கள். எப்படி பகைக்க முடியும்? ஆனா பகைக்கிறாங்களே இன்னைக்கு உலகத்துல பகைக்கிறாங்க. விசுவாசிய பகைக்கிறானே. சவுல் விசுவாசி தான், நீதிமான் தான். தாவீதை பகைச்சானே. கோராகு தாத்தான் அபிராம் ஓன் இன்னும் 250 பேர். இவங்க மோசை ஆரோனை பகைச்சாங்களே. அவங்களும் நீதிமான் தான், இவனும் நீதிமான் தான். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள்.
அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். குற்றம் உள்ளவனே குற்றம் அற்றவனாய் நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். கடைசியில் பூமி பிளந்து செத்து போயிட்டானுங்க. இந்த 250 பேர் இருந்தாங்களா பார்த்தீங்களா, அவங்களை என்னாச்சு, சப்போர்ட்டிவாக வந்து நின்னானுங்க. இவங்க 4 பேருக்கு சப்போர்ட்டிவா பலிபடுத்து வருகிற அக்னி பின்னால் இவங்களை ஓடுறாங்க. இவங்க மூடின உடனே எல்லாம் ஓடுறான். பின்னாலே போய் இந்த 250 பேரை கரெக்டாக கண்டுபிடிச்சு சாவடிச்சிச்சு. நீதிமானை பயக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். குற்றம் உள்ளவனை குற்றமற்றவனாய் விட மாட்டேன், விட மாட்டேன். ஓகே, நீங்கள் பகைச்சுறாங்க. ஒருவேளை நமக்கு ஒன்றும் வரல, நான் பகைக்கிறேன், உள்ளத்தில் கூட பயக்கூடாது தான் இருக்குது. நான் பயக்கிறேன், எனக்கு ஒன்றும் வரலன்றீங்களா? நான் என்ன மாதிரி வரோன்னு ஒரு முடிவை உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இப்போ வசனம் சொல்லுது, 1 யோவான் 2:9. ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். அப்படின்னா தன் சகோதரன் யாரு? நீதிமான். இவனும் நீதிமான். ஒளியில் தான் இருக்கிறேன்னு சொல்றான், நான் ரட்சிக்கப்பட்டவன் தான் சொல்றான். ஆனால் தன் சகோதரனை பயக்கிறான். அப்படி பயக்கிறவன் இது வரைக்கும் இருள தான், பாவத்தில் தான் இருக்கிறான். இது வரைக்கும் பாவத்தில் தான். எங்காவது சகோதரர்களோ சகோதரிகளோ பயக்கிறீங்களான்னு பாருங்க, இது வரைக்கும் நீங்க பாவத்தில் தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க உள்ளத்துல பகைமை வருதான் பாருங்க, பகை உள்ளத்துல இருக்குதான் பாருங்க. ஏன் எடுத்துருங்க தயவு செய்து. அப்படி பகை வச்சிருந்தீங்கன்னா இது வரைக்கும் பாவத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதோடு மாத்திரமல்ல, அதே 2:11. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். இவன் என்ன பண்ற? இருளானது கண்ணை குருடாக்கிடுச்சு. எதனால குருடாக்கிடுச்சு? சகோதரனை பகைச்சிட்டான், குருடாக்கிடுச்சு. அதனால இவன் என்ன பண்றான்னா, போகிற இடம் என்னதுன்னு தெரியாம, நரகத்துக்கே போறதுன்னு சொல்லி தெரியாம போயிட்டே இருக்கான். போற இடம் எங்க? நரகம். சவனை பயக்கிறவன் நரகத்துக்கு போறான். அவன் போற இடமே என்னன்னு அவனுக்கே தெரியல. நம்ம பரலோகம் போயிருப்பா, நம்ம பரலோகம் போயிருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க இருளில் நடக்கிறான். அவன் போற இடம் என்னன்னே தெரியாமலே போறான், கண்ணை குருடாயிடுச்சு. ஓகே, 3. 1 யோவான் 3:15. தன் சகோதரனை பகைக்கிற எவனோ மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். நீதிமானை பகைக்கிறவன் குற்றவாளி ஆவான், குற்றம் உள்ளவனை குற்றமற்றவன் நான் விட மாட்டேன். என்ன சொல்றாரு? தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன், சாவடிக்கிறான். உன்னால கொல்ல முடியல, அடிக்க முடியல, என்ன பண்ண முடியல. ஆனா பகைக்கிறிய உள்ளத்துல பகைக்கிறியே. நீ பகைக்கிறதுனால என்ன பண்ண? கொலைபாதகனா இருக்கிற. அதோடு மாத்திரமில்ல, 4:20 படிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். போது சிஸ்டர். என்னவா? 1 பகைச்சா கொலைகாரன், 2 பகைச்சா பொய்யன். 1 முதல்ல பார்த்தோம், அவன் இருளே தான் இருக்கான், பாவத்திலே தான் இருக்கான். அடுத்த வருஷம் பார்த்தோம், அவன் போற இடம் என்னன்னு தெரியாமலே போயிட்டு இருக்கான், நரகத்துக்கு போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம மனசை கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாரையாவது பயக்கிறமா, உள்ளத்துல பயக்கிறமான்னு யோசித்துங்க. உங்க மனசுலயே என் மனசு. ஏன்னா நீதிமானை பயக்கிறவன் என்ன ஆறுறதுல விட மாட்டேன், குற்றவாளி ஆமா. நீதிமானை பயக்கிறவன் குற்றவாளி ஆமா. தயவு செய்து ராத்திரி, ஏன்னா பயக்கிறவன் மனுஷ கொலைபாதகன் மட்டும் இல்லை, பொய்யன். இந்த 2 பேருடைய முடிவு என்ன? குற்றமற்றவனை விட மாட்டேன். உங்களுக்கு இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு தண்டனை வரலங்கிறனால பரவாயில்ல, நம்ம பகைச்சா கூட நமக்கு தண்டனை வரலப்பா இருக்கலாம். ஆனா முடிவுல தண்டனை பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும். கொலைபாதகன் யார்? கொலைபாதகன் தன் சகோதரனை பயக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன். சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும். யார் பொய்யன்? தன் சகோதரனை பயக்கிறவன் பொய்யன். குற்றம் உள்ளவங்களை நான் குற்றம் இல்லாம விட மாட்டேன். இப்போ உள்ள நமக்கு தண்டனை வரலன்னா கூட பின்னாட்களில் நியாயத்திற்பு நாட்களில்
என்ன பண்ணுவார்? ஏய், அந்த நீதிமான பயிற்சியடா உள்ளத்துல, இந்த நீதிமான பயிற்சியே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மனுஷ கொலைப்பாதகனாகவோ பொய்யனாகவோ பார்த்து நரகத்துக்கு அக்கனி கடலுக்குள்ள போவார். நம்ம பேர் ஜூபஸ்துல இருந்துச்சா? இருந்துதா? இருந்தது. இப்ப கிறுக்கப்பட்டு போயிடுச்சு. என்ன செய்யலாம்? ஆண்டவரை சொல்லாமா? ஆண்டவரே, நான் நீதிமான், என்ன பயக்கலாம் உலகத்தான், ஆனா பகைச்சா அவன் குற்றவாளி ஆவான். நான் நீதிமான், அடுத்த நீதிமான நான் பகைக்க விரும்பல. ஏன்னா நான் பகைச்சாலும் குற்றவாளி, நான் பகைச்சாலும் குற்றவாளி. என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, தாவீதை பகைச்ச சவுலுக்கும் அவன் தண்டனை வந்துச்சுது. குற்றம் உள்ளவனை குற்றம் இல்லாதவன் நான் விட மாட்டேன்னு சொன்னீங்க. அதே நேரத்தில் ஆண்டவரை மோசையும் ஆர்வனையும் பகைச்சாங்க, நீதிமான்கள் தான், அவங்களும் குற்றவாளி ஆயிட்டாங்க. ஆண்டவரை, இந்த உலகத்தில் நாங்கள் மற்றவங்களை நீதிமான்களை பகைச்சிட்டு ஆண்டவரே நாங்கள் குற்றம் இல்லாதவங்களை போல நாங்கள் வாழ்ற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சாலும் எங்களை விட்டுறாதீங்கப்பா. நாங்கள் நீதிமான்களை பகைத்தால் ஆண்டவரே இருளில் இருக்கிறோன்னு அர்த்தம், நாங்கள் எங்கே போகிறோன்னு தெரியாமலே போயிட்டு இருக்கோன்னு அர்த்தம், நரகத்துக்கு போகிறதே தெரியாமல் போயிட்டு இருக்கோம். அதோடு மாத்திரமில்லை ஆண்டவரை, நாங்கள் நீதிமான பகைச்சா மனுஷ கொலைப்பாதகரா மாறிடுறோம்ப்பா. நாங்கள் நீதிமான பழிச்சா ஆண்டவரை பொய்யரா மாறிடுறோம். நீ கொலைப்பாதகரும் பொய்யரும் அக்கனி கடலுக்குள்ள போவாங்கன்னு இருக்கு. ஆண்டவரே, நான் குற்றம் உள்ளவனை குற்றமற்றவனாய் விட மாட்டேன்னு சொல்லி அன்னைக்கு குற்றமுள்ள எங்களை நீங்க அந்த இடத்துக்கு அனுப்பிடக்கூடாது. ஆகவே இந்த ராத்திரி வேளையில என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஆண்டவரே, நீதிமான பகைக்கிற எண்ணம் என் உள்ளத்துல எங்காவது இருந்தா இன்னைக்கு அதை தூக்கிடுங்க ஆண்டவரே. நான் எல்லார் மேலேயும் அன்பு செலுத்த தேவனே, நீதிமான பகைக்கிறவன் குற்றவாளி ஆவான்னு இருக்குதே, குற்றவாளி ஆவான்னு இருக்குதே, குற்றமுள்ளவனை குற்றமற்றவனாய் விட மாட்டேன்னு சொன்னாரே தேவனே. இதை நாங்கள் தியானிச்சோம்ப்பா. நீதிமான்களாகிய நாங்கள் மற்றவர்களை பகைக்காதபடிக்கு என் தேவனே எனக்கு எங்களுக்கும் கிருபை தருவீராக, எனக்கு எங்களுக்கும் கிருபை தருவீராக. நாங்கள் வெளியே நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு நீதிமான்களை போல நடிச்சுக்கிட்டு ஆனா யாரையோ நாங்க பகைக்கிறோன்னு வச்சுங்க, நாங்க குற்றம் உள்ளவங்கப்பா, குற்றம் உள்ளவங்க. நீதிமானை பயக்கிறவன் குற்றவாளி ஆவான். குற்றமுள்ளவனை நான் குற்றமற்றவனாய் விடமாட்டேன் என்று சொன்னீங்களே. நாங்கள் குற்றவாளிகளாகி எங்களுக்கு தண்டனைகளை நாங்களே பெற்றுக்கொள்ளாமல் தேவனே உமக்கு பிரியமானவளாக இருந்து உடைய ராஜ்யத்தில் வந்து சேரும்படிக்கு நீதிமானை பயக்கிற நிலைமை எங்களுக்கு வேண்டாம், எல்லாரையும் சிநேகிக்கிற ஒரு நிலைமை எங்களுக்கு தாங்க. எங்களை ஒப்பு கொடுக்குறோம். சௌர் சாம்சன் ஜெபிப்பார். துதிக்கிற ஆண்டவரே, மெஸ்ஸோத்திருக்கிற ராஜா மகிமைப்படுத்துகிறோம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் கொத்து ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் நன்றி ஹிருதயத்தோடு துதிக்கிற ராஜா மெஸ்ஸோத்திருக்கிறோம். நம்முடைய திருப்பாத்த முத்த சீர்நாள் ஆண்டவரே, மீண்டும் நாங்கள் நம்முடைய சமத்தில் கடந்து வரும்படியாய் வேதத்தை அதனுடைய ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தர் தந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய தாசனை மறைத்து எங்களோடு நீதிமான் தலைப்பிருக்கிற எங்களோடு பேசி வருகிற நன்றி செலுத்துகிறோம். வேதத்தில் அநேக ரகசியங்களை மறைபொருளை ஆண்டவரே நீ கற்றுக் கொடுத்து வர எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே நீங்கள் கற்றுக் கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனை, நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறபடி தகப்பனே சோத்திரப்பா, குற்றவாளி குற்றமற்றவனாய் விட என்று சொல்லியிருக்கிற தேவன் ஆண்டவரே மை சோத்திருக்கிறப்பா. இந்த ஆண்டவரே சோத்திரம், எப்படியெல்லாம் நீதிமானை ஆண்டவரை பகைத்தார்கள், அவர் எப்படியெல்லாம் ஆண்டவரே சோத்திரப்பா குற்றவாளியாக மாற்றப்பட்டார்கள் சொல்லி எங்களோடு பேசினரே. கோடா கூடிய நன்றியும் சோத்திரத்தில் இருக்கிற ரஜாமை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, ஆண்டவரே மொர்தெகாய் பகைத்த ஆமானுடைய நிலைமையை பார்த்தோம். தகப்பனே மை சோத்திரை மொர்தெகாய்க்கென்று ஆண்டவரே அவன் ஆயத்தம் பண்ணினே அந்த தூக்கு மரத்திலே அவனை தூக்கி போட்டார் என்று பார்க்கிறோமே. தகப்பனே மை சோத்திர தானியேலை பகைத்த ஆண்டவரே சோத்திர 120 தேசாதிபதிகளையும் ஆண்டவரே பிரதானிகளுடைய நிலைமை ஆண்டவரே அந்த மற்றவர்களின் நிலைமையை கர்த்தர் நாங்கள் பார்த்தோமே. தகப்பனே நன்றி ராஜா, மை சோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒரு நாளும் ஆண்டவரே மை சோத்திரிக்கிறப்பா நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பகை ஆண்டவரே சோத்திரப்பா எங்கள் இருதயத்தில் இல்லாதபடி கர்த்தர் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறப்பா மை சோத்திரிக்க ராஜா மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நீதிமானா எங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் நன்றி செலுத்துகிறப்பா. எங்கள் சரீரத்தின் அவயமாய் ஆண்டவரே எங்கள் சபையிலே கொண்டு இணைத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை துதிக்க ராஜா மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை இணைக்கப்பட்டிருக்க நாங்கள் நாங்களும் ஆண்டவரே சோத்திரப்பா எங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே நீதிமானை பகைக்காதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறப்பா. ஒருவர் ஆண்டவரே அன்பிலே தாங்க, அன்பிலே நிலைத்திருக்க ஆண்டவரே ஒருவர் ஐக்கியப்பட தேவனாய் உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. தகப்பனே மை சோத்திரிக்கிறப்பா, மை துதிக்கிற மகிமைப்பட தாவீதுக்கு விரோதமாக எழும்பின சவுலுடைய காரியங்களை நாங்கள் பார்த்தோமே. தகப்பனே ஆண்டு கொண்டு செற்றாண்டவரே சோத்திரப்பான் தன்னுடைய ஆண்டவரே
ஆண்டவர் நட்டு அதிலே ஆண்டவரே சோத்திரம் மடிந்து போன பார்க்கிறோமே. ஒரு நாள் ஆண்டவரே எந்த நீதிமானையும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளையோ ஆண்டவரே நாங்கள் ஒரு நாள் யாரையும் பகையாதபடி கர்த்தர் ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறப்பா. துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நன்றி அந்த ஹிருதயத்தோடு சோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாய் எழும்பின ஆண்டவரே கோராகுடி ஆண்டவரே அவர்கள் கூட்டத்தாரை கொடுத்து நாங்கள் பார்க்கிறோமே. தகப்பனே மக்கு நன்றி ராஜா. சோத்திரிக்கிறோம். ஒரு நாளும் ஆண்டவரை நாங்கள் இப்படிப்பட்டதான காரியங்களை எங்களுடைய ஆண்டவரை சபையில யாரும் எழும்பாதபடி கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியான் செபிக்கிற. ஒருவர் அன்பா இருக்க, ஒருவருக்கு ஆண்டவர் நேசிக்க நல்ல இருதயத்தை கொடுக்கும்படியான் செபிக்கிறப்பா. ஆண்டவரே சோத்திருக்கிற நான் ஒளியிலே இருக்கிறேன்னு சொல்லியும் தன் சகோதரனை பார்த்தார் இதுவரை இருளிருந்து இருளே நடக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. இருளானது அவன் கண்களை குருடாக்கிறபடி அவன் போகிற இடம் என்னதென்று அறியாதற்கான சொல்லப்பட்டிருக்கிறதே. தகப்பனை நன்றி ராஜா. நீதிமானை ஆண்டவரே சோத்திர தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் பொய்யனாய் இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. பொய்யர் அனைவரும் ஆண்டவர் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகமிடுகிற கடலிலே தள்ளப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. கொலைபாதகர் ஆண்டவரே இரண்டாம் மரணம் அக்கினி கந்தகமிடுகிற கடலிலே தள்ளப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த இரவில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொரு வசனத்தை எங்களை முற்றிலுமாய் 100% அப்படி அர்ப்பணித்து செபிக்கிறோம். கர்த்தர் என் தேவனாகிய கர்த்தர் வசனப்படி நடத்துவீராக. ஆண்டவரே மற்றவர்களையோ நீதிமானை பகைக்கிறவர் குற்றவாளியான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. ஒரு நாளும் ஆண்டவரே சோத்திர எங்களுக்கு விரோதமாக யார் எழும்பி என்ன காத்து செய்தாலும் கர்த்தர் நாங்களுக்கு விரோதமாக எந்த காரியம் செய்யாதபடி தீமை செயலுக்கு நன்மை செய்யுங்களை சொல்ல நீங்க கற்றுக் கொடுத்த வசனப்படியாய் கர்த்தர் நாங்கள் வாழ்ந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படி ஆண்டவரை நாங்கள் நீதிமானுக்கு விரோதமாக யாரும் எழும்பாதபடி கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிற. பத்தார்த்தர் பிடிக்கிற பெரிய காலம் செய்யுங்க. இப்படி வருகையில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சோத்திரப்பா சபையாரா குடும்பமாய் சந்திக்க உதவி செய்வார். தாழ்த்தர் பிடிக்கிறோம். சகலவற்றை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிகன மகிமை புகழ்ச்சி அனைத்து வெகு ஜாக்கிரதையாய் ஒருவருக்கு செலுத்தின மீட்பரிச்சனமான இயேசு நாம் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யமான சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.